ஹலோ மக்களே, இன்றைக்கி நம்ம நாகர்கோவில் ஸ்டைலில் எப்படி டேஸ்டியான ஒரு மீன் குழம்பு, அரைச்சி விட்ட மீன் குழம்பு எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம். அதுக்கு நம்ம முதல்ல 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் மிளகு, இது எல்லாத்தையும் நல்லா எண்ணெயில் போட்டு வறுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா 20 போல் ஒரு 15லேருந்து 20 சின்ன வெங்காயத்தை ஒரு 4 கட் பண்ணி நல்லா அந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் ஆகிறது வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா 2 தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி, இதையும் நல்லா இப்படி வதக்கிக்கோங்க. நல்லா ஒன்று கொலைய வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா 2.5 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் அதை சேர்த்துக்கோங்க. இல்லை நீங்கள் ஜாரில் போட்டு அரைக்கும்போது சேர்க்கணுன்னாலும் ஓகே, இல்லை இப்படி வதக்கி சேர்த்திங்கன்னா டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் கூட இருக்கும். அப்புறமா 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 3 டீஸ்பூன் மல்லித்தூள், அது நான் இதில் வீடியோவில் ஆட் பண்ண மறந்துட்டேன். இவ்வளோத்தையும் போட்டு நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி ஆக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு சின்ன மூடி தேங்காயில் 3/4 வாசி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி இந்த மாதிரி ஜாரில் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம வதக்கி வச்சுருக்கிற அந்த பேஸ்ட்டையும் 1/2 கிளாஸ் தண்ணியும் சேர்த்து இந்த மாதிரி நல்லா அரைச்சி பேஸ்ட் மாதிரி எடுத்துகிட்டு வந்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு கடாயில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. வதக்கும் போது நம்ம எண்ணெய் ஊற்றினாலும் ஓகே தான், ஆனால் இப்போ வதக்கும் போது நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஃபஸ்ட்டு எடுத்த உடனே வெள்ளைப்பூடு போடணும். நல்லா 2 வெள்ளைப்பூடு எடுத்து நல்லா இடிச்சிட்டு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா கருவேப்பிலை கொஞ்சோண்டு, இதுலேயும் ஒரு 10 போல் சின்ன வெங்காயத்தை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 2 பச்சை மிளகாய். அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த பேஸ்ட் எடுத்து இதோட ஆட் பண்ணிக்கணும். நல்லா மிக்சியை நல்லா அலசி தண்ணியை ஊற்றிக்கோங்க. அப்புறமா ஒரு பெரிய எலுமிச்சை சைஸ் புளியை நல்லா தண்ணியில் போட்டு ஊற வச்சு கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் கழித்து அதை நல்லா கரைச்சி குழம்போடு ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. நல்லா இதை அப்படி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறணும். நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவைப்பட்டால் தண்ணி சேர்த்துக்கோங்க. சிலருக்கு இப்படி குழம்பு திக்காக இருந்தால் பிடிக்கும், சிலருக்கு குழம்பு தண்ணியாக இருந்தால் பிடிக்கும். இப்போ நம்ம வச்சுருக்கிற பதத்தின்படி பார்த்தோன்னா நல்லா குழம்பு திக்காக வரும். இன்னும் கொஞ்சம் நம்ம தண்ணி சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா குழம்பு நல்லா உங்களுக்கு தண்ணியாக வரும். உங்களுக்கு எந்த கன்சிஸ்டன்சியில் வேணுமோ அப்படி பண்ணிக்கோங்க. அப்புறமா நம்ம மீன் ஆட் பண்ண போகிறோம். நான் இன்றைக்கி 1/4 கிலோ ஊளி மீன் அது நான் குழம்புல சேர்த்துருக்கேன். 1/2 கிலோ வாங்கினேன். அதில் கொஞ்சத்தை பொறுக்கி எடுத்து வச்சுட்டு மிச்சம் ஒரு 1/4 கிலோவை குழம்புல ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு கொதி வந்தோடனே மீன் ஆட் பண்ணணும். இப்போது அடுப்பு நான் சிம்மில் வச்சுருக்கிறேன். சிம்மில் வச்சுட்டு மீன் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 15 மினிட்ஸ்லேருந்து ஒரு 20 மினிட்ஸ், ஒரு 20 நிமிஷத்துக்கு நல்லா அப்படி கொதிக்க வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா உப்பு எல்லாம் டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. உப்பு காரம்னு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எல்லாம் ஓகேவாக இருந்தால் இறக்கிக்கோங்க. பார்த்தீங்களா மீன் எப்படி நல்லா வெந்திருக்குன்ட்டு. அவ்வளோதான் மக்களே. பிடிச்சிருந்தா